தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. குத்திருக்காங்க. இந்தி எதிர்ப்பு, அப்புறம் தனக்கு தேவைன்னா இந்தி பள்ளிக்கூடம்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சுதான் மாங்குத்து மங்குத்து குத்திருக்காங்க. அது பக்கத்திலே வச்சு இந்த குத்து யாருமே குத்தல, ஓப்பன் குத்து குத்திருக்காங்க. எது யார கிழகங்களை இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு கிணிப்புன்னு கதை விட்டுட்டு அழிகிறாங்கல்ல, அவளை செம குத்து குத்திருக்காங்க. கீர்த்தி சுரேஷும் ஒரு நல்ல அற்புதமான கேரக்டர். படம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு அருமையா காட்டியிருக்காங்க. ரொம்ப மைல்டா மக்களுக்கு புரியுற அளவுக்கு இருக்கு. நாங்க இந்திக்கு எதிரி இல்லை, இந்திய நாங்க படிக்கிறதுக்கு எதிர்ப்புல, இந்திய திணிக்காதீங்க. அருமையான கருத்துங்க. கடந்த காலத்தை 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நம்ம கண் முன்னாடி எடுத்து நிறுத்தி இந்த சமுதாயத்தில் கடந்த காலத்தில் இருந்ததெல்லாம் இப்போ நினைவுபடுத்துற அளவுக்கு அருமையா இருக்கு. காஸ்டியூம்ஸ் கூட பழைய காலத்து காஸ்டியூம்ஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க எம்எஸ் பாஸ்கர் நடிப்பு அருமைங்க. எம்எஸ் பாஸ்கரன் உண்மையிலே அவருக்கு நிகர் அவர் தான். ரொம்ப நல்லா நடிச்சார். சூப்பரா இருக்குது. ஆக்சுவலி இப்போ ரொம்ப கொஞ்சம் ஃபீமேல் நல்லா என்கரேஜிங்கா இருக்காங்க. அவங்கள பார்த்து நிறைய கத்துக்கணும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதை பார்த்து ஆண்கள் திருந்தணும். ஆக்சுவலி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா you have to encourage. ஆக்சுவலி பொண்ணோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் you have to encourage. இப்போ பாத்தீங்கன்னா இந்திய திணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துருக்கு. சோ அந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி கொஞ்சம் கோபமா தான் இருந்தது இந்த விஷயங்கள்லாம். பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல டிராவல், ஜாலியா, காமெடியா, அவங்க என்னென்ன கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க எல்லா கருத்தும் டெக்னிக்கலா நல்ல சவுண்டா ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி ஒரு மாதிரி ஜாலி மூட்லேயே இருந்தது. எல்லா ஆர்டிஸ்டும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லா நேரத்துலையும் எல்லா கருத்தும் ஒரு மாதிரி செட் ஆகணும். இந்த படத்தில் அப்படி ஒரு கருத்து இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த கருத்து எப்போனாலும் எந்த காலகட்டத்திலையும் சூட் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்துருக்காங்க. அண்ட் இதில் ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருந்த ஒரு பேர் எனக்கு தெரில, அவருக்கு ஒரு சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ் இருந்தது அவங்க வீட்டுக்குள்ளே. அந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம்னு சொல்லிச்சு. பட் ஓவராலாக ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு காமெடி படமாக ஒன்று பார்த்து, ரொம்ப ஆர்கானிக்காக அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கு. இல்லை அவங்க எதையுமே பண்ணாதீங்க, இது இப்படி பண்ணுங்கலாம் சொல்ல, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், எதையுமே தடுக்காதீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஆனால் அவங்களே அந்த தப்பை பண்ணுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுற தப்பை உணருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டலாம், மற்ற விஷயங்களை சரி பண்ணலான்றது ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக சொல்லியிருக்க ஒரு படம் தான் இது. அதில் தான் இந்த இந்தி, ஆண்கள், இந்த ஃபெமினிசம் பேசுறது எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஜாலியாக இருக்குது. எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்துடும். செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவங்களை உட்கார வச்சது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ஓவராலே கதைக்குள்ளே உட்காந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த டைம்ல இந்தி திணிப்பு இருந்துச்சு. ஆக்சுவலா இப்ப இருக்க மாதிரி அவங்க காட்டல. இவங்க 60s 70s தான் காட்டுறாங்க. அந்த டைம்ல இந்தி திணிப்பு இருந்தது. ஸோ அது ரிலேட்டடா பாக்குறப்ப கரெக்டா தான் எடுத்திருக்காங்க. அதான் இப்ப நீட்டுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது பத்தி எனக்கு புரிதல் கிடையாது. பட் படமா பாக்குறப்ப நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான். எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஒரே இதை தான் திருப்பி சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அந்த தில்லானா மோகனாம்பாள் போஸ்டரோடு வரும்போதே ஒரு பீரியட் மூவின்னு தெரிஞ்சுட்டு, இந்த பீரியட் மூவிக்கு ஏற்ற மாதிரி
நல்ல ஒரு சாய்ஸ். அதாவது அவங்க ட்ரெஸ்ஸஸும் அவங்களுடைய அந்த பேங்க் இருந்தது பாருங்கள். நான் ஒரு பேங்க்கில் தான் வேலை பார்த்தேன். அதனால் அந்த பழைய பேங்க்கோட அந்த ஃபீலு எல்லாமே ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு மெட்ராஸில் வருவார், அந்த மெட்ராஸ் பழைய மெட்ராஸ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி மூவி. இன்னொன்றும் அந்த ஹிந்தி கொஞ்சமாக தாங்க வருது. ஹிந்தி வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமாக நான் கருதுறது என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணு மேலே கல்யாணம் பண்ணிக்கோன்னு திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். அது எல்லாமே அவங்க கீர்த்தி சுரேஷ் எக்ஸலண்ட். அதோட துணை நடிகர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. துணை நடிகர்கள்னால் எல்லாருமே எல்லாம் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா இயற்கையாகவே அவங்க அப்பா மாதிரி நடிச்சிருக்காரு. வெரி நைஸ். அவங்க தாத்தா சொல்லவே வேண்டாம், அவர் வந்து இஸ் எ கிரேட் ஆக்டர்.